அவர் சேனல். மில்லட் மகாராணி மதுரையோட பிரின்சஸ் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம மாதவரத்தில் இருக்கோம். அம்மாவோட சமையலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால மட்டன் தம் பிரியாணி கேட்டிருக்காங்க. அது எப்படி செய்ய போகிறாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மில்லட் மகாராணி கிச்சனுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஜீரகச்சம்பா அரிசி 600 கிராம், வேக வச்ச மட்டன் 500 கிராம், புதினா 1 கைப்பிடி, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2 ஆர்க்கு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, அரைத்த இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள். அரை கிலோ மட்டனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்குருவோம். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கறி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கிறேன். இப்போ அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். கிராம்பு 5, ஒரு பிரிஞ்சி 2 போட்டுக்கிறேன். இந்த பூ 1, 2 பட்டை போட்டுக்கிறேன். இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, இது போட்டு கிண்டிக்கணும். அதே கருவேப்பிலையும் தேவையான அளவு போட்டுக்கிறோம். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ மஞ்சள் தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ மசாலா பச்சை வாசனை போனவனையும் 1 கப்பு தயிர் எடுத்து அதை நல்லா கலந்துட்டு அது கொதிக்க முன்னே நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணும். இப்போ வேக வச்ச மட்டனையும் இந்த மசாலாவோடு சேர்த்துக்கணும். இந்த கறி வேக வச்ச தண்ணியை முதல்ல சேர்த்துக்கணும். ஒரு உலகு தண்ணி அரிசிக்கு 2 உலகு தண்ணி. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். மீதத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கறிக்கு தனியாக போட்டுருந்தேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் கழுவி வச்ச இந்த ஜீரகச்சம்பா ரைஸை சேர்த்துக்குவோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு அரை லெமனை புழிஞ்சு அந்த ஜூஸை போட்டுக்குருவோம். கடைசியாக லாஸ்ட்டாக கொஞ்சம் இந்த மின்ட் லீஃபும் கொஞ்சம் கறி லீஃபும் சேர்த்துக்குவோம். இப்போ கொதிச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி அந்த அரிசி கொஞ்சம் தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்குருவோம். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். மூடி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது இப்போ இந்த கல்லை வைக்கிறேன் வெயிட்டுக்கு தம் போடுறதுக்கு. சில பேர் சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வைப்பாங்க. அது மாதிரி இருக்கிற காட்டில் இது நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. அப்படியே எப்படி வந்துருவாங்க, அப்படியே உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. சுவையான இந்த மட்டன் தம் பிரியாணியை எங்கள் மருமகன் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்கிறேன். மட்டனோட சேர்த்து மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருக்குது. ஏன்னா மசாலாலாம் இது நல்லா ஆட் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் நானும் என் மாமியாரும் வந்து உங்களை பார்க்குறோம்.